மகாவை இப்ப எதுக்கு வெளியில தள்ளுறீங்க? என்ன எங்களே கேள்வி கேட்கற அளவுக்கு வந்துட்டியா? இவ இனிமே இந்த வீட்ல இருக்க கூடாது. இவளால ஏகப்பட்ட பிரச்சனை. என்ன பிரச்சனை? அம்பிகா, உனக்கு தெரியாது, இவளால திரு உயிருக்கே ஆபத்து வந்துருச்சு. என்ன ஆபத்து? எனக்கு புரியலையே. நடந்தது எதுவுமே தெரியாது, அப்புறம் என்ன கேள்வி இவளை ஏன் விட்டு விட்டு வெளியில அனுப்புறீங்கன்னு? இத பாருங்க, எல்லாம் எனக்கு தெரியும். மயில் இப்பதான் எனக்கு போன் பண்ணி எல்லாத்தையும் சொன்னா. இவளுக்கு ஒரு பிரச்சனைன்னு திரு இவளை காப்பாத்த போனா, அவ்வளவுதானே. இவன் இல்ல, எந்த பொண்ணுக்கு பிரச்சனைனாலும் அது திரு காதல விழுந்துச்சுன்னா அவன் போய் காப்பாத்தாம இருக்க மாட்டான். மகா நம்ம வீட்ல வேலை பாக்குற பொண்ணு, நம்மள நம்பிதான் இந்த வீட்லயே இருக்கா. அவளுக்கு ஒரு பிரச்சனை வரப்போ திரு அவளை காப்பாத்துறதுல என்ன தப்பு இருக்கு? திரு செஞ்சதுதான் சரி. என் பிள்ளைய நான் சரியா வளர்த்திருக்கேன்னு எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. இந்த ஒரு சின்ன பிரச்சனைய எதுக்கு எல்லாரும் சேர்ந்து பெருசாக்குறீங்க? உனக்கு இது சின்ன பிரச்சனையா? நீ உன் மனசுல எதை வச்சுக்கிட்டு இதெல்லாம் பேசுறன்னு எனக்கு நல்லா தெரியுது. என் மனசுல எதுவும் இல்ல. நான் உள்ள ஒண்ணு வச்சு வெளியில ஒண்ணு பேச மாட்டேன். அதெல்லாம் இருக்கட்டும். இவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்றாள், இவ புருஷன் எங்க வர சொல்லு. இவ மட்டும் இவ புருஷன் ஒருத்தனை இந்த வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்து நிப்பாட்டட்டும். அப்ப நான் ஒத்துக்கிறேன், இவ நல்லவதான். இவ தம் புருஷனை வர சொல்லாம இருக்கிறதுக்கு 1000 காரணம் இருக்கலாம். இவ ஏகப்பட்ட பிரச்சனையோட தான் வாழ்ந்துகிட்டு இருக்கான்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும்ல. இப்ப உடனே இவ புருஷனை வர சொல்லுன்னு சொன்னா இவ என்ன பண்ணுவா? நீங்க யாரும் நம்பலனாலும் மகாவை நான் நம்புறேன். என்னைக்கு இவள முதல்ல பார்த்தனோ அண்ணில இருந்தே எனக்கு தெரியும் இவ எந்த தப்பும் செய்யற பொண்ணு இல்லைன்னு. மகா இந்த வீட்லயே இருக்கட்டும். பாத்தியாக்கா எப்படி பேசுறாங்கன்னு? இவ சொல்லிட்டா ஆச்சா? என்ன ஆனாலும் சரி, இவ இந்த வீட்ல இருக்க கூடாது. அதுக்கு நான் ஒத்துக்கவே மாட்டேன். ஏன்னா இவ சூனியக்காரி. இல்ல, மகா ரொம்ப நல்லவ. ஆமா ஆமா, ரொம்ப நல்லவ. இவளுக்கு கல்யாணம் ஆச்சா இல்லையாங்கிறதே மர்மமா இருக்கு. உங்களுக்கு வேணா இவ இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். ஆனா எனக்கு இவளோட கல்யாணத்துக்கு முன்னாடி இருந்தே இவள தெரியும். மகா தங்கமான பொண்ணு. இப்படி ஒரு பொண்ணை வீட்டை விட்டு துரத்துனா அது நமக்கு தான் பாவம். நம்ம திருவுக்கு ஒரு பிரச்சனை வந்தப்போ இவ நம்ம கூட தானே நின்னா. இப்ப இவளுக்கு ஒரு பிரச்சனைனா நாம இவ கூட நிக்கணும். அதுதான் நம்ம குடும்பத்துக்கு மரியாதை. அதத்தான் திரு செஞ்சான்.